உங்க உடம்பு நீங்க நினைக்கிறத விட ஆரோக்கியமா இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு மொத்தமா 7 அறிகுறிகள் இருக்கு. அந்த 7 அறிகுறிகளை ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் விஷயம், நீங்க பெட்டுக்கு போன உடனே 10ல இருந்து 15 நிமிஷத்துல தூங்கிடுறீங்களா, அப்போ உங்களோட உடம்பு ரிலாக்ஸா இருக்கு, உடம்பு மனசும். சில பேருக்குலாம் பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கமே வராது. அதுக்கான காரணம் அவங்க மென்டலா ரிலாக்ஸ் இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒர்க் எடுத்து யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்ல அதிகமான ஓவர் திங்கிங்கா இருக்கலாம். ரெண்டாவதா, யாரும் சொல்லாம இயல்பாவே நீங்க வேகமா நடக்கிறீங்கன்னா உங்க இதயமும் தசையும் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம குரூப்பா நடந்து போகும்போது அதுல ஒரு சில பேர் மட்டும் நம்மளோட வேகமா நடந்து போவாங்க. நம்ம அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லுவோம், மெதுவா நட அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நபர்களுக்கு இயல்பாவே இதயமும் தசையும் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மூணாவதா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசி எடுக்குதா, அப்போ உங்களுடைய செரிமான உறுப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்க ஒரு கரெக்டான ரொட்டீனுக்கு செட் ஆயிருக்கீங்க. சில பேர் வேலைக்கு போகும்போது போற அவசரத்துல சாப்பிடாம போய் அவங்களுக்கு காலையில பசி எடுக்கிறத நிப்பாட்டிடும். ஆனா உங்களுக்கு காலையில எந்திரிச்சோடனே பசி எடுக்குதுன்னா உங்களுடைய செரிமான உறுப்பு ஆக்டிவா நல்லா இருக்கு. அடுத்ததா, உங்க உடம்புல சின்ன சின்ன வெட்டுக்காயம் பட்டுச்சுன்னா அது சீக்கிரமா ஆறிடுதா, அப்படி ஒரு வேலை ஆகுதுன்னா உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா, உங்களால ஒரு நாள் முழுக்க டீயோ காஃபியோ இல்லாம ஆக்டிவா அந்த நாள் முழுக்க ஓட்ட முடியுது அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான அது ஒரு அறிகுறி. சில பேர் நல்லா காஃபி டீ குடிக்காம அந்த நாளை ஓட்டவே முடியாது. பட் நீங்க அந்த மாதிரி கேட்டகரியில இல்லாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததா, உங்க முகத்துல கிளியரான ஸ்கின் இருக்கா, பிம்பிள் எதுவுமே இல்லாம அப்படின்னா உங்க முகம் வெளியே மட்டும் அப்படி இல்ல, உள்ள இருந்தே உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் உள்ள இருக்க விஷயங்கள் உங்க முகத்துல பொலிவா அப்படியே வெளியில தெரியுது. அடுத்ததா, கடைசியா உங்க முட்டியை மடக்காம குனிஞ்சு உங்களால கால் கட்டவரில் தொட முடியுதா, அப்போ உங்களுக்கு உடம்புல பிளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம பார்த்த இத்தனை விஷயங்கள்ல உங்களால எத்தனை விஷயங்களை பண்ண முடியுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.